திமுகல அவர கூப்பிட்டு வந்து அவருக்கு என்ன பொசிஷன் குடுப்பீங்க? ஒரு எம்ஜிஆர் காலத்து ஆளு உள்ள கூப்பிட்டு வந்து அசிங்கப்படுத்திட்டீங்க, இது பண்ணிட்டீங்க அப்படின்ற அந்த கேள்விகள், விமர்சனங்கள் வரும். 2வது திமுகவிலேயே ஒரு பிரச்சனை, பெரிய பிரச்சனை என்னன்னா, அதிமுகல வரவங்களுக்கெல்லாம் வந்து டாப் பொசிஷன் குடுக்குறீங்க. திமுகல இருக்கிறவங்கலாம் என்ன அப்படின்ற அந்த ப்ராப்ளமும் இருக்கு. அப்போ இதெல்லாம் புரிஞ்சுகிட்டு சரி செங்கோட்டையன் வந்து முயற்சி பண்ணாங்க. திமுகலயும் வந்து அவர இழுக்க முடியுமான்ற முயற்சி கடைசி நேரத்தில நடந்துச்சே தவிர, ஆனா ஆரம்பத்திலேருந்து இவங்கலாம் பேசிட்டு இருந்தாங்க அப்படின்றது அவங்களுக்கு தெரியுது. அப்போ ஒரு தாவேக்கா பக்கம் போறது கிட்டத்தட்ட உறுதியாயிருச்சு. அதெல்லாம் வந்து அவரு அவரு எங்க இயங்க முடியும்? இன்னைக்கு தாவேக்காவுல அ இன்னைக்கு தந்தி பேப்பர்ல கூட எழுதியிருக்காங்க. அவர் ஒரு ராஜகுருவாக இருப்பார் அப்படின்னு. நீங்க ஒரு ராஜகுருவாக இயங்க முடியும் அப்படின்னா, அதுதான் வந்து தாவேக்காவுக்கு தேவையாக இருக்கிறது. ஏன்னா, உங்களுக்கு வந்து திருநாவுக்கரசு இந்த கரூர் சம்பவம் நடந்த பிறகு ஒருத்தர் என்ட்ட பேசிட்டு இருக்கும்போது, ஒரு ஒரு பிஜேபி தலைவர் தான் சொன்னது. "ஏங்க செங்கோட்டையன், திருநாவுக்கரசு மாரி 2 பேர் அந்த கட்சியில இருந்தாங்கன்னா தாவேக்காவுல, கட்சிய தூக்கி நிறுத்திருவாங்கங்க" அப்டின்னாரு. மேபி அந்த யோசனைகள்லாம் அவங்களுக்கு வந்து இருக்கும். விஜய்க்கும் ஒரு 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 கட்டாயம் என்பது தேவ. ஒரு ஒரு கட்டாயம் என்பது ஏற்பட்டிருக்கு. என்னன்னா, இந்த கரூர் சம்பவத்துக்கு பிறகு தலைமை மீது இவ்வளவு கேள்விகள், அந்த கட்சிக்கு ஆலோசனை சொல்றது சரியா ஆள் இல்ல. பொலிட்டிக்கலா அந்த கட்சி வந்து சில விஷயங்கள பண்றதுக்கு வந்து, அ அவங்கட்ட ஐடியாஸ் இருக்கலாம். ஆனா, அத பொலிட்டிக்கலா இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது, நீங்க வந்து அத 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 வந்து ஒரு ஒரு தொடர் நடவடிக்கையா இருக்கணும்.